ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதாவது இன்றைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் செல்லிங், செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ரெக்கவரியோட முடிஞ்சிருக்கு. பட் என்னதான் ரெக்கவரி ஆனாலும் ட்ரெண்ட் ரெவர்சல் அப்படின்ற ஒரு ஃபேஸில் மார்க்கெட் இன்னும் போகல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 23,800க்கு மேலே நிஃப்டி போனால் தான் ரிவர்சல், இல்லைனா ஒன்று சைட் வேஸில் இருக்கும், இல்லைனா செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கும். இந்தியா விக்ஸ் இன்னும் குறையில, 20 பக்கம் தான் வந்திருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 17க்கு கீழே இந்தியா விக்ஸ் போனால் தான் நம்ம அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் போகுதுன்னு புரிஞ்சிக்க முடியும். இது ஷார்ட் கவரிங். ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 4 ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக மார்க்கெட் இந்த இடத்துல தான் இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. இது ஒரு ஸ்மால் டவுன் மாதிரி உங்களுக்கு 4 ஹவர்ஸில் தெரியும். இது இன்ட்ராடேயில் உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும்னு வச்சிங்களேன். ஸோ பார்க்கும்போது ஒரு ஃபாலிங் வெஜ் மேனரில் தான் நிஃப்டி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல அழகாக ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ஹிட் ஆகிருக்கு. இப்போ திருப்பி மார்க்கெட் விழுந்துன்னு வச்சுங்க, அகெயின் செல் ஆன் ரைஸ் தான் நடக்கும். ஸோ இந்த இடத்துக்கு மேலே போகணும், அதாவது 23,800க்கு மேலே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும். அப்புறம் ஒரு 23,850 அந்த இடத்துல வந்துடும். அப்படி வந்தோன்னா கன்சிடர் பண்ணலாம், இல்லைனா மார்க்கெட் செல் ஆன் ரைஸ் சிச்சுவேஷன் தான். பட் என்னென்னா, ஒரு ஃபீரியஸான செல்லிங் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சிலாம் கொஞ்சம் நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்கு. மை ஃபேவரட் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் ரீசெண்டாக இந்த செல் ஆகும் போதும் பெரிய லெவலில் வேலை ஆக்சுவலாக உடனே ரிக்கவரியும் ஆகிடுச்சு. திருப்பி பக்கத்தில் ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. என்னென்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் இன்னும் வரல இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ 3,000க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா யூ கேன் கான்சன்ட்ரேட். ஓகேவா? இது கொஞ்சம் வல்டாலிட்டி ஸ்டாக்கு. கொஞ்சம் நிதானமாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் பார்த்து ரிசர்ச் பண்ணி மார்க்கெட்டில் லைவாக டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எடுங்க. மற்றவங்களாம் லாங் டேர்ம் நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எம்சிஎக்ஸும் ஒரு பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது. ஸோ 2,700 எம்சிஎக்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இந்த பிஎஸ்சி எம்சிஎக்ஸும் ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் அப்போ ரேண்டமாக வீடியோவில் சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். டிசிஷன் எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல அட்வைஸராக பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு, ஜஸ்ட் குட் திங். பட் ஒன்றும் யூஸ் இல்லை. அந்த ஃபிபனாக்கியில் 0.23 லெவலில் தான் அந்த பவுன்ஸ் பேக் இருக்குது. ஸோ அது எப்போனாலும் செல்லாம் ரைஸ் ஆகலாம். எப்போயாவது ரெக்கவர் ஆச்சுன்னா பார்ப்போம். இந்த மாதிரி ரொம்ப ஃபியூரியஸாக ஃபால் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா, சில இடத்துல வி ஷேப் ரெக்கவரி ஆகும், ஃபுல்லாகவே இப்படி ஏறிட்டே இருக்கும். ஓகேவா? இது ஒரு டைப்பு. சில இடத்துல டபிள்யூ ரெக்கவரின்னு சொல்லுவாங்க, இப்படி ஆகும். இது ரெண்டுத்தில் ரெக்கவரி ஆனால் தான் உண்டு, இந்த மாதிரி ஃபியூரியஸாக செல்லிங் ஆச்சுன்னா. ஓகேவா? ஸோ இப்போ வி ஷேப் ரெக்கவரினா தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகும், டபிள்யூ ரெக்கவரினா திருப்பி இறங்கும். ஓகே, ஸோ அது ரெண்டுமே அந்த ப்ரீவியஸில் உடைக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெக்கவரி ஆகி செல் ஆன் ரைஸ் ஆகும்போது இந்த ப்ரீவியஸில் உடைக்காமல் திருப்பி சப்போர்ட் எடுக்கும் மார்க்கெட். அப்போ எடுக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்றது. இப்போ ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கவரிங் ஆகுது, அதனால் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. மேபி ஏதாவது ஸ்டாக்ஸ் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரெக்கவரியில் அது கழிச்சு விட்ருங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல டிப்பில் இருக்க, எனக்கு தெரிஞ்சு ஃபார்மா செக்டார் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஹெச்டிஎஃப்சியும் அந்த சப்போர்ட் ஏரியில் தான் இருக்குது. ஸோ 800 கீழே போனால் தான் அதர் செல்லிங் ஹெச்டிஎஃப்சியில் வரும். இப்போ சப்போர்ட் ஏரியாவில் ப்ரீத்திங் சினரியில் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அது ஒரு சைட் வேஸில் தான் போயிட்டுருக்கு. இந்த வாரம் இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல. டேஸ்னாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது டெய்லியும் அது ரிலேட்டடாக. ஸோ 1140க்கு மேலே 1440க்கு மேலே போனால் தான் ரிலையன்ஸ் ட்ரெண்ட் ஆகும், இல்லைனா அதே இடத்துல தான் சுற்றிட்டுருக்கும். ஸோ மிட் கேப் அந்த சப்போர்ட்டுக்கு கீழே ரீட்ரேஸ் ஆகிற மாதிரி தெரியுது. மிட் கேப் பொறுத்த வரைக்கும் அகெயின் ஒரு 15,800க்கு மேலே போகணும், இல்லைனா இந்த இடத்துல திரும்பி. ஸோ இப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா மண்டே டியூஸ்டே ரிக்கவரி ஆகிருக்கு. இது வரைக்கும் நடந்த ரிக்கவரி ஷார்ட் கவரிங் தான். ஓகேவா? ஸோ அப்கமிங் டேஸில் மேபி அந்த மண்டே கப்பு, வெட்னஸ்டே, டியூஸ்டே கப்பு, தேர்ஸ்டேலேருந்து உங்களுக்கு செல்லிங் கூட வரலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது பெட் கட்ட வேண்டாம்.
மார்க்கெட்டை வந்து கண்டினியூவாக அந்த டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. ரிவர்சல் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் நான் சொல்லுவேன். நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். இப்போதைக்கு வந்து செல் ஆன் ரைஸ் சிச்சுவேஷன் தான் இருக்குது. மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதே தான் ஏறிட்டு இப்போ லைட்டாக இறங்க ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி ஃபாலோ ஆச்சுன்னா அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். நாளைக்கு அதே மாதிரி ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்கிறது தான் சான்ஸ் இருக்குது. லெட்ஸ் see. ஐடியும் பெரிய ரிக்கவரி இல்லை. அது ஒரு மாதிரி மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது ஐடியில். ஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இந்த 2 மாதத்துலேயே வந்து பெரிய லெவலில் இறங்கிச்சு. கிட்டத்தட்ட வந்து 30% வரைக்கும் ஐடி ஃபால் லாஸ்ட் 2 மாதத்தில். ஸோ இது வந்து எப்போ முடியும் அப்படின்றது இப்போ லாங் டேர்ம் சப்போர்ட் பக்கம் தான் இருக்குது. லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இடம் 27,400 200க்கு பக்கத்தில் பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இந்த மாதிரி மார்க்கெட் இந்த மாதிரி செல்லிங் ஆகும்போது உங்களுக்கு மார்க்கெட் மேலே இருக்க ஹோப்பே போயிடும். போர்ட்ஃபோலியோலாம் ரெட் ஆகிட்டு இருக்கும் போது. ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது, ஒரு 2 மாதம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துடும். அந்த டைமில் தேவையில்லாத என்ட்ரி எடுத்து லாஸ் ஆகாமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலிகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.